அவன் கார்டியோவே 3/4 மணி நேரத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை, நான் ஒரே மீனிங்ல தான் பேசுறேன். ஆனா இன்னைக்கு நான் என் மொத்த ஒர்க் அவுட்டுமே 3/4 மணி நேரத்துல பண்ணி முடிக்க போறேன். அதுக்கான மெயின் ரீசன் எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே ஒரு 2 வார்ம் அப் செட் போட்டுட்டு ஒரே ஒரு ஒர்க்கிங் செட் மட்டும் தான் போட போறோம். இந்த ட்ரைனிங் பிலாசபியை கண்டுபிடிச்சவர் தான் 6 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா டோரியன் ஏட்ஸ். இந்த ரீல்ல அவரோட பேக் ஒர்க் அவுட் தான் ட்ரை பண்ண போறோம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் கண்டென்ட் என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஜிம்முக்கு போகவே டைம் இல்லைன்னு கதை தட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி. முதல்ல நாட்டிலஸ் புல்லோவரா, இதுதான் டோரியன் ஏட்ஸோட ஃபேவரட் மிஷின். அது ஏன்றது எனக்கு இந்த ஒர்க் அவுட் போட்டப்பதான் தெரிஞ்சது. இந்த ஒர்க் அவுட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல போட்டப்ப எனக்கு பர்சனலா என்னோட லேட் கான்ட்ராக்ஷனும் மசில் பம்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்பல் ரோஸ், இது நான் எப்பயுமே போடுற ஒர்க் அவுட் தான். ஆனா என்ன ரிவர்ஸ் கிரிப்ல எனக்கு எப்பயுமே முன்னாடியே பிடிச்சி பழகிட்டதால நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை, நான் ஒரே மீனிங் ரிவர்ஸ் கிரிப்ல அவ்வளவா வெயிட் போட முடியல. இது ரெண்டுத்தையும் போட்டு முடிச்சிட்டு அடுத்து என்னோட ஃபேவரட் ஒர்க் அவுட்டான சிங்கிள் ஆர்ம் செஸ்ஸா போட்டு ரோஸ்க்கு வந்துட்டேன். நானும் ஜாலியா இந்த பக்கம் ஒரு 100 கிலோ அந்த பக்கம் ஒரு 100 கிலோ லோட் பண்ணிட்டேன். ஜிம்முல ஒருத்தர் என்னைய பார்த்து என்ன வார்த்தை கேட்டார் தெரியுமா? தம்பி உன்னை பின்ன போட்டிருக்கியாப்பா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை, நான் ஒரே மீனிங்ல தான் பேசுறேன். கேட்ட அந்த நல்ல மனுஷன் முன்னாடியே ஒர்க் அவுட் போட்டு அப்படியே சீட்டட் கேபிள் ரோஸ் ஒரு செட்டு போட்டு பென்டோ ஒரு ரியல் ஃபிளைஸ்க்கு வந்துட்டேன். இதுக்கப்புறமா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஒரு செட்டு, அது போட்டு முடிச்சுட்டு 10வது டெட் லிஃப்ட் ஒரு செட்டு. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இது எல்லாமே எனக்கு போடுறதுக்கு டைம் கம்மியா தான் ஆச்சு. ஆனா மூச்சு மட்டும் ஜாஸ்தியா வாங்கிடுச்சு. நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை, நான் ஒரே மீனிங் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி அந்த லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். அண்ட் அடுத்து யார் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.